Taste the Daily. பொன் வில்சன் சார், இப்போ என்னென்னா முதல்ல ஏற்கனவே 800 சில்லற கோடிக்கு நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணுங்கள், நாங்கள் விசாரணை தொடங்கணும்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கலை. இப்போ மறுபடியும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போவும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது ஒரு நாடா இல்லை வெறும் காடான்னு நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போயிருக்குது. இது நீங்கள் அகலமாக பார்த்தீங்கன்னா 5 நிகழ்ச்சிகள் பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல், வரி ஏய்ப்பு, 3000 கோடி ஊழல் நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் போட்டுக்கிற எஸ்ஐடி வந்து 200 கோடி ஊழலை மட்டும்தான் எடுத்துட்டு பார்க்குதுன்னு ரமேஷ் என்பவர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். சரி, ஹைகோர்ட் விசாரிக்கிறதால நாங்கள் இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் அதை நிறுத்தி வச்சிருச்சு. அதுதான் இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கிட்னி திருட்டு. 2 மருத்துவமனையிலேருந்து அந்த நாமக்கல்ல சுற்றி இருக்கிற நெசவாளர்கள், அதுவும் பெண்கள், ஏழைகள், அவங்க வறுமையை பயன்படுத்தி கிட்னி எக்கச்சக்கமாக 100கணக்கில் திருடப்பட்டிருக்குது. அதில் கோடிக்கணக்கான அளவில் முறைகேடு நடந்திருக்குது. 2வது வழக்கு. 3வது வழக்கு என்னன்னா, திரு KN நேரு அவர்கள் உள்ளாட்சித்துறை மற்றும் நீர் வழங்கல் துறை அமைச்சர் வந்து 2538 பதவிகளுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து நம்ம அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் டெபுட்டி அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து இது பிளானிங் கமிஷன் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்காக 2538 பதவிக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் அந்த துறையில வாங்கப்பட்டு ஒரு ஆண்டு பதவிக்கு மட்டும் 2024-25. ஆமா, ஒரே ஆண்டு பதவிக்கு மட்டும் 800 கோடி. அதுல வந்து 2 லட்சம் பேர் வந்து அந்த பரீட்சையை எழுதினாங்க. பிரிலிமினரி லெவல்ல பாஸ் ஆகாதவங்க கூட வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு. அப்போ 888 கோடி அளவுக்கு அந்த ஒரு வேலை மட்டுமே வந்து ஊழல் நடந்திருக்கிறது, லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அதுல ஈடி 232 பக்கத்தை போன அக்டோபர் 27ஆம் தேதி, கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுது, அதை கொடுத்து யாரு டிஜிபி கிட்டையும் தலைமைச் செயலாளர்கிட்டையும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி தலைவர்கிட்டையும் கொடுத்து 232 பக்க அறிக்கை. அதில் வந்து 150 பேர் யார் யார் வேலை கொடுத்தாங்க, அந்த 150 பேரும் எவிடன்ஸோட கொடுத்துக்குது. இவங்க எப்படியெல்லாம் மணி டிரான்சாக்ஷன் பண்ணப்பட்டது, அவாலால் எப்படி இருந்துச்சுன்னு. இது 3வது வழக்கு. 4வது வழக்கு இப்போ டிசம்பர் 3ஆம் தேதி 258 பக்க அறிக்கையை திருப்பியும் கொடுத்துக்குது. 1020 கோடி KN நேரு துறையில ஊழல் செய்திருக்கிறாங்க. ஒப்பந்தம் கொடுக்கறதுல, தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுல, கழிவறை கட்டுறதுல, இது எல்லாத்துலயும் முறைகேடுகள் நடந்திருக்குது. 25லேருந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து 30%, 25-30% வந்து பில்லு பாஸ் பண்ணும்போதெல்லாம் கமிஷன் வாங்கப்பட்டிருக்கிறது. இது மொத்தமும் சொல்லி இது எல்லா எவிடன்ஸோட கொடுத்திருக்காங்க. இது உடனடியாக நடவடிக்கை. என்ன சார் பிரயோஜனம்? ஆனா எந்த நடவடிக்கையும் இல்ல. இந்த 4 வழக்கு நீங்க எடுத்துக்கோங்க. 4 வழக்கும் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவையே புரட்டி போடக்கூடிய வழக்கு. ஒண்ணு மதுரை மாநகராட்சி ஊழல், அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு, 3வது KN நேரு துறையில வேலைக்கு சம்பளம் லஞ்சம் வாங்கினது, அடுத்தது ஒப்பந்ததாகிட்ட ஊழல். எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகள் கணக்கு. இந்த 4ஐயும் நீங்க எது கூட பொருத்தி பார்க்கணும்னா, ஆகஸ்ட் 31ஆம் தேதி தமிழ்நாட்டின் 8.5 கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய உச்சபட்ச பதவியில் இருக்கிற டிஜிபி நியமனம். அந்த டிஜிபி நியமனத்தை 8 சீனியரை தாண்டி இருக்கிற ஒரு ஜூனியருக்கு எதற்காக பொறுப்பு டிஜிபின்னு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பதவியை அந்த பொறுப்புலயே கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க கேட்கிற கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 4 வழக்கிலையும் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படணும். எஃப்ஐஆர்கள் பதிவு, அதாவது விசாரணை ஆரம்பத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், அப்புறம் தான் சார்ஜ் ஷீட்லாம். பட் எஃப்ஐஆர்ல செக்ஷன்ஸ் போடணும். அதுல என்ன செக்ஷன்ஸ் போடணும்னா, இந்த 4 வழக்குலையும் மனோஜ் PMLA ஆக்ட்ல வர்றது வந்து, அதாவது சாதாரண நீங்க வந்து இதுல செக்ஷன்ஸ் போடும்போது BNS செக்ஷன்ஸ் போட்டாகணும். BNS அதாவது 61(2) கூட்டு சதி, இதை போட்டாகணும். BNS செக்ஷன் 318 மோசடி, இதை போட்டாகணும். ஆனா இப்ப என்னன்னா, ஒருவேளை பொறுப்பு டிஜிபியை நியமிச்சு டிஜிபியை நியமனம் பண்ணாம வச்சிருக்கிறதே இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தானா?
பெரம்பலூர் எம்எல்ஏ ஆகட்டும் இல்ல KN நேரு ஆகட்டும் இவங்களையெல்லாம் காப்பாத்துறதுக்காகத்தான். இன்னும் சொல்ல போனா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி பொறுப்புல இருக்கிறவங்க மண்டல தலைவர்கள்ல இருந்து மேயர் கணவர் வரைக்கும் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காகத்தான் டிஜிபியை போடாம வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இப்போ மதுரை எடுத்தீங்கன்னா இந்திராணி, அவங்க வசந்தகுமார் அம்மா அவங்க கணவர் பொன் வசந்த், இவங்க மேல நடவடிக்கை என்ன? அதே மாதிரி கிட்னி திருட்டு வழக்குல திராவிட ஆனந்த் அவர் மேல நடவடிக்கை, திமுக பேச்சாளர். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவரு ஒரு டாக்டர் ராஜமாணிக்கம் டாக்டர், திமுக அமைச்சருக்கு நெருங்கிய உறவினருக்கு அவர் சொந்த தெரிஞ்சவர். இவங்க மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இப்ப என்னன்னா நீங்க இந்த டிஜிபி பொறுப்பு டிஜிபி பொறுப்போட நடந்துக்கிற டிஜிபியா? இதுதான் கேள்விக்குறி. சரி, இப்ப காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல. முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது பொறுப்பு டிஜிபியா இருந்தா என்ன, டிஜிபியா தான் இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் அவங்க வழக்கு பதிவு பண்ணி தானே ஆகணும். முதலமைச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம வச்சிருக்காரு, அவருக்கு நீங்க வந்து போடாதீங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காருங்கிறீங்களா? கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்ப 1.5 மாசம் ஆகுது இல்ல. நான் என்ன கேக்குறேன், ஒரு இவ்வளவு வேடம் ஒரு ஆளுநர், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு திமுக சொல்லிச்சு. ஆனா ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது எங்களுக்கு தேவையான கவர்னர் கொடுங்கன்னு சுர்ஜித் சிங் பர்னாலாவை கேட்டு வாங்கிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த கவர்னருக்கு பில்லு பாஸ் பண்ண காலவரை நிர்ணயிக்கணும் உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போய் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு இன்னைக்கு அந்த தீர்ப்பு செல்லாதாயிடுச்சு. ஆனா பொறுப்பு டிஜிபி விசாரணை பண்ணும், எஃப்ஐஆர் போடணுன்றதுக்கு கால வரையறை என்ன? சரி, அப்ப கவர்னர் கேஸ்ல வந்து உச்சநீதிமன்றமே அந்த உத்தரவு கொடுத்துட்டாங்கல்ல, கால வரையறை நிர்ணயம் பண்ண முடியாது, கவர்னர் ஆகட்டும் இல்ல குடியரசுத் தலைவர் ஆகட்டும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு அரசையும் வந்து அதுக்கு எந்த கால வரையறையும் கிடையாது இல்ல, வழக்கு பதிவு பண்ணியே ஆகணும். அது சரி ஏற்றுக்கிறீங்களா? அதுல வந்து ஆர்டிகல் வந்து தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குது, ரீசனபிள் டைம்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, as soon as possible இருக்குது. இவருக்கு என்ன இருக்குது? 24 மணி நேரத்துல இது வந்து வழக்கு பதிவு பண்ணணும் உங்க குற்றச்சாட்டு, இல்லைன்னா அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அவருக்கு 17 நாள்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். இதுல எந்த ஆதாரமும் இல்ல, ஈடி மேல நீங்க சொன்னது பொய்ன்னு. அப்படி இல்லைன்னா இந்த அரசாங்கமோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லைன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு எங்க மேல அவதூறு பரப்புனீங்கன்னு ஈடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? டாஸ்மாக் வழக்குல ஈடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, விசாரணை போய் விசாரிக்கிறீங்கன்னு ஈடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, ஆபீஸ்க்குள்ள போய் ஏன் அந்த இதெல்லாம் செக் பண்ணீங்கன்னு ஈடி நீதிமன்றம் கூட கேள்வி ஸ்டேஷன்ல புகார் பதிவு பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுனா நீங்க புகாரும் பதிவு பண்ணாம வாய் மூடி மௌனம். ஆனா இது வந்து பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, எலெக்ஷன்ல இவங்களை வந்து இன்ஆக்டிவ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களை முடக்கிறதுக்காக இப்படி எல்லாம் அவங்க பண்றாங்கன்னு திமுக அவங்க தரப்பு கருத்தா சொல்றாங்க. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட கொடுத்திருக்காங்க சார். இது வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஏதோ பேச்சுவார்த்தையில கிடையாது. வாட்ஸ்அப்ல என்னென்ன பேசியிருக்காங்க, அந்த முதலமைச்சரோட நம்ம KN நேருவுடைய உதவியாளர்கள் வந்து என்னென்ன பேசியிருக்காங்க, அதிகாரிகள் மட்டத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க, இதெல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்கள் KN நேரு உதவியாளர்களிடம் 7.5% 10% லஞ்சம் கொடுத்ததாக புகார். அடுத்தது KN நேருவின் உதவியாளர்கள் வாட்ஸ்அப்பில் உரையாடல்கள் இந்த பரிவர்த்தனை பண்றதுக்கு. மூன்றாவது ஒப்பந்ததாரர்களிடம் கட்சி நிதி என்ற பேரில் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது திமுகவினர். சரி, இப்ப இவ்வளவு ஆதாரங்கள்லாம் அவங்க அமலாக்கத்துறை எடுக்கிறாங்க சார், இதை அவங்க கிட்ட கொடுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா வழக்கு பதிவு இத்தனை ஒரு மாச காலத்துக்குள்ளாக பண்ணணுங்கிற எந்த விதமான இதுவும் கிடையாது இல்ல. அதுதானே காவல்துறையில இருக்குது. நீங்க கொடுத்தாலும் எவ்வளவு நேரத்துல வழக்கு பதிவு பண்ணணும், நீங்க கொடுத்தாலும் அதை CSR போட்டு விசாரிக்கிறாங்கல்ல, விசாரிச்சுட்டு அதுல உண்மை தன்மை இருந்தா 24 ஹவர்ஸ்ல வந்து வழக்கு பதிவு பண்ணணும்ல. இப்ப இதுல லீகலி வந்து இடி நீதிமன்றத்தை நாடி நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு நீதிமன்றத்தை நாடுன்னு என்ன நடக்கும்? இப்ப அதுதான் நேரம். ஏன் தெரியுமா? இப்ப இடி சும்மா இருக்காது. PMLA ஆக்ட் செக்ஷன் 66(2) பிரகாரம் இந்த அமெண்ட்மென்ட் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2018ல கொண்டு வந்தாங்க. நீங்க உள்ள போய் ஒரு வழக்குக்காக நீங்க இடி விசாரிக்கும் போது பிரிடிகேட்டரி அஃபென்ஸ் இருந்தால்தான் நீங்க விசாரிக்கணும்ன்றது ஒண்ணு. ஒருவேளை ஃபர்தர் வேற ஏதாவது எவிடன்ஸ், வேற ஏதாவது முறைகேடு, வேற ஏதாவது மோசடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை அந்த ஆதாரத்தோடு எடுத்துட்டு போய் சம்பந்தப்பட்ட துறையில கொடுத்து அந்த துறை நடவடிக்கைக்கு நீங்கள் உந்துதல் பண்ணணும். அததான் இங்க என்ன கொடுத்தது தெரியுமா? இதில் டிஜிபிக்கு சொல்றாங்க, FIR பதிவு செய்யாமல் இருப்பது
ஊழல் குற்றவாளிக்கு தெரிந்தே நீங்கள் உதவுவதற்கு சமம் என்ற எச்சரிக்கையும் இடி காவல்துறைக்கு விடுத்துள்ளது. அப்ப கண்டிப்பா காவல்துறை இவரு பக்கத்துக்கு நின்னு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறது ஈடியும் அந்த எச்சரிக்கை கொடுத்திருக்குது. நேரம் முடிந்த பிறகு ஈடி இதை வழக்காக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் வழக்கா நீதிமன்றத்தை நாட போறாங்களே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொன் வில்சன் சார் ரொம்ப சுருக்கமா இங்க இறுதி கருத்து வச்சிருக்கேன். இல்ல இப்ப இந்த கே நேரு வழக்குல இடி அமலாக்கத்துறை மிக தெளிவா கொடுத்திருக்குது. 150 பேர் வேலைக்கு நியமிக்கப்பட்டதுல நாங்க எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்கிறோம். இவர்கள் எல்லாம் எந்த இடத்துல லஞ்சம் கொடுத்திருக்காங்க, எந்த வழியில லீகலா லஞ்சம் கொடுத்திருக்காங்க, அதான் டிரான்சாக்ஷன் நடந்தது, எங்க இருந்து எங்க பரிவர்த்தனை நடந்தது, எந்த பரிவர்த்தனை. இப்ப அவருடைய தம்பிகள் KN ரவிச்சந்திரன் KN மணிவண்ணன் அவருடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அந்த நிறுவனத்துல வேலை செய்தவர்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள் மூலமாக எப்படி பரிவர்த்தனை நடந்துச்சு இதெல்லாம் மொத்தமும் எடுத்து அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இப்போ இந்த துறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா தூர்வாரும் துறை பணிகள், அதே மாதிரி சமூக கழிவறைகள், தூய்மை பணியாளர்களுக்கு அவுட் சோர்சிங், இப்ப அவுட் சோர்சிங் கொடுத்தாங்கல்ல, தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல, அதுல எந்த ஊழல் நடந்திருக்குது அதையும் சொல்றாங்க. அவுட் சோர்சிங் நீங்க கொடுத்ததுல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது, கிராமப்புற சாலைகள் அமைப்பதுல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது, பில் பாஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது, இந்த பணம் எல்லாம் வெளிநாட்டுல எப்படி முதலீடு பண்ணப்பட்டிருக்கிறது, ஹவாலா மூலமாக எப்படி இருக்கு, இந்த ஆதாரம் எல்லாம் இருக்கலாம். அப்படியே இருக்கலாம். என்ன சொல்றேன், இருக்குதுன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்பாஸ் இருக்கலாம்னு சொல்றாரு, அப்பாஸ் ஏத்துக்கிறாரு. அவர் இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க, எல்லாமே டீடைல்ஸ் ஆதாரம் இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆதாரத்தின் மீது விசாரணை பண்ணி அதுலயும் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, இது பெரிய முறைகேடுகளின் சின்ன புள்ளி மட்டுமே. ஓகே, எப்படி இந்த பெரிய அளவு முறைகேடு வந்திருக்குது, அதோட சின்ன புள்ளி மட்டும் தான். எந்தெந்த முக்கிய புள்ளிகள் சிக்கிறாங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.